இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சேனல் பார்க்கறது மாமா வேலை தான் அப்படின்ற மாதிரி. சீரியஸ்லி அரோராக்கு இவனுங்க வந்து மாமா வேலை பார்த்துனுக்குறானுங்க. உங்களுக்கு அந்த ப்ரோமோ பார்க்கும்போது தோணும், சே எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பாண்டிங்ல அப்படின்ற மாதிரி தோணும். அதை கூட நம்ம தப்பு சொல்ல, அரோரா கூட இங்கே தப்பு சொல்ல முடியாது. ஆனால் அரோரா வச்சு இந்த சேனல் ஒரு கேம் ஆடணும்னு நினைக்கிறானுங்களே, அது ஒரு மட்டமான கேம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இந்த வாரம் ஆரம்பிச்சதுலேருந்து அரோராக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி பயங்கரமாக ஒரு மாதிரி தூக்கி பிடிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல அரோராவை தூக்கி வச்சு மற்றவங்களுக்கான ஓட்டிங்கே ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. யாருக்குமே மிஸ் கால் கொடுத்தா ஓட்டும் போல, அரோராக்கு மட்டும் ஓட்டு போகுது. இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோல வந்து அரோரா புஷ் பண்றானுங்க. என்னடா பண்றீங்க, எதுக்கு இப்போ இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, என்ன அரோரா டைட்டில் ஆகணுமா, டைட்டில் வின்னர் ஆகணுமா, அதுதான் உங்க எண்ணமா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா ஓட்டிங்கையும் ஸ்டாப் பண்றீங்க, ஷோலையும் அரோரா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எலவேட் பண்றீங்க. இவனுங்க பண்றதை பார்க்கும்போது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு வகையில மாமா வேலை பார்த்து அரோராவை டைட்டில் வின்னர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல, எதுக்காக ப்ரோ அதை ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணும்ல. ஸோ அதுக்கான காரணம் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி இவ்வளவு மட்டமா இறங்குவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலங்க. சீரியஸ்லி சொல்றேன், இதை பார்க்கும்போது ஒரு நார்மல் ஒரு லவ் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல அரோரா துஷாரா நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க உண்மையில அவங்களுக்கான ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்க. அதை பார்க்கும்போது உண்மையில நல்லா இருக்கு. நான் நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை, சூப்பரா இருக்கு. அந்த பாண்டிங்கை பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த பொண்ணு வந்து இவனை உண்மையில பிடிச்சி ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது. கேட்டா ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுது. அதுதான் ஒரு மாதிரி ஒத்துக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆனா பண்ற செயல்கள், ஒரு பார்க்குற விதம், பேசுற விதம்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் நினைச்சிருந்தா என்னோட கேமை வந்து நான் மாற்றிருக்கலாம். அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டே இருந்திருக்கணும், நான் நினச்சேன் கேமை மாற்றிக்கிட்டு அப்படி போயிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் உன் கேமாகவே இருந்தது. எனிவேஸ், ஆனால் அந்த பொண்ணு அந்த மாதிரி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, கேம் மாற்றிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. துஷார் வந்து ரிப்ளை கொடுக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கு. அவன் என்ன சொல்கிறான், நான் உன்னை இங்கே பார்த்தேன், இப்போ நீ இங்கே இருக்க, ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் உனக்குள்ளே இருந்திருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதை பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருக்கு. ஓகே, ஒரு 2K கிட்ஸ் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை ஒரு பக்கம் ஓரம் வச்சுட்டு அதை வச்சு சேனல் ஒன்று பண்றானுங்களே, அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குங்க. எதனால இதெல்லாம் பண்றாங்கன்னா, இனிஷியலா இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது பயங்கரமான ஹேட்ரேட் யார் மேல இருந்தது, ஒன்னு திவாகர் மாதிரி ஒரு ஆளை இந்த பைத்தியக்காரங்களாம் ஏன்டா வீட்டுக்குள்ள விட்டீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா தான். அரோரா மாதிரி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணி டெவலப் ஆச்சுன்னு ஊருக்கே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தா இந்த மாதிரி நாளைக்கு 10 பொண்ணுங்க உருவாகும், 10 பேர் இதே மாதிரி நம்மளும் வீடியோ போடலாம், நம்மளும் வைரல் ஆகலாம். நம்மளும் வைரல் ஆனா பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோல, அவ்வளோ பெரிய ஷோல அந்த வாய்ப்புக்காக நிறைய பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஷோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற அங்கீகாரத்தை விஜய் டிவியை இவ்வளவு கேவலமா உருவாக்கி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி கேவலமான வேலைகளை சேனல் பார்க்குது அப்படின்ற மாதிரி கழுவி ஊற்றணும்ல. இவனுக்கு என்ன தெரியும் பிளான் பண்றானுங்க. ஸோ அப்படி கழுவி ஊற்றின வாயாலேயே அரோரா மாதிரி ஒரு பிளேயர் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னு சொல்ல வைக்க நினைக்கிறானுங்க. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. சேனல் அவங்க மேல ஒரு தப்பு எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது ஒருவேளை அவங்க ஈகோ ஹிட் ஆயிடுச்சான்னு தெரியல. என்ன இவங்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ கேவலமா பண்றீங்க அப்படின்னு சொன்னோம்ல. உங்க வாயாலே மக்கள் யாரெல்லாம் கழுவி ஊத்துனீங்களோ உங்க வாயாலே அரோரா வந்து ஒரு டஃப்பான பிளேயர் நாங்க சொல்ல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப கஷ்டப்படுறானுங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இனிஷியலா அரோரா 50 நாள் ஒண்ணுமே பண்ணலனால வீட்டுக்குள்ள எப்படியோ காப்பாத்தி வச்சாங்க. ஓட்டே இல்லனாலும் நிறைய தடவை தப்பிச்சுது. ஸோ அப்படின்னும் போது 50 நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பேசிச்சு. ஆனா அரோரா பேசுறதுக்கு விஜய் சேதுபதி பயங்கரமா ஸ்கோப் கொடுத்தாரு. அரோரா பேச வச்சு அழகு பார்த்தாரு. ஸோ இது எல்லாமே எனக்கு இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இந்த நரேட்டிவை ஓவராலா பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே உனக்கு ஸ்கெட்ச் தான் போட்டிருக்கானுங்களோ. ஏன்னா ஒரு மாதிரி அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாதப்ப கூட வீட்டுக்குள்ள எதுக்கு தக்க வைக்கணும் நம்மளாம் சொல்லுவோம். நான் கூட அப்போ ஃபன்னாக சொல்லிட்டு இருப்பேன் ஸ்டார்டிங்கில், அரோரா கிட்ட இருந்து ஏதோ 18+ கண்டென்ட் எதிர்பார்க்குறானுங்க, அதனால தான் இவனுக்கு வந்து சேனல் தக்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கலாச்சிக்கிட்டு இருப்பேன். ஸோ அவனுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணை வந்து ஓப்பனாக பாய வச்சு, அதாவது யாருக்குமே அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்காது. பிரவீன் ராஜெல்லாம் கதறிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணு 50 நாள் வரைக்கும் ஒன்றும் பண்ணாமல் அதுக்கப்புறம் ஓப்பனாக பாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஓப்பனாக ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அந்த பொண்ணை வந்து நல்லா பேச விட்டார் விஜய் சேதுபதி. வீக்கெண்டில் அரோரா எந்திரிச்சு பேசும்போது நல்லா அந்த பொண்ணு நல்லா தான் பேசுது. அந்த பொண்ணு கிட்ட பேசுற திறமை இருக்கு இல்ல நான் சொல்ல, ஆனா பேசுறதுக்கு வாய்ப்பு அவங்க கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ என்னன்னா ஒருத்தவங்களை பேச விட்டு நீங்க என்கரேஜ் பண்ணாதான் அவங்க பேசுவாங்க எல்லாருமே. ஸோ விஜய் சேதுபதி அரோராவும் நல்லாவே என்கரேஜ் பண்ணாரு பேச விடுறதுக்கு, பேச விட்டாரு. மற்றவங்களாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா பேசும்போதே அடிச்சுடுவாரு, உட்காருப்பா நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட இப்படிலாம் பேசுவேன் அப்படி ஒரு டோன்ல வந்து ஹேண்டில் பண்ணுவாரு. ஆனால் அரோரா பேச விட்டு அழகு பார்த்தாரு. ஸோ இப்போ பேச விட்டு அழகு பார்த்து கடைசியில் வந்து இப்பயும் ஓட்டிங் அவங்களுக்கு கம்மியா இருக்குன்றதுனால தோணுச்சா என்னன்னு தெரியல. மொத்தத்தில் ஓட்டே ஸ்டாப் பண்றோம்டா, மிச்சம் யாருக்குமே ஒர்க்
ஆகல. அரோராவை தவிர மிச்ச பேருக்கு யாருக்கும் ஒர்க் ஆக மாட்டுது. அப்ப என்ன கதை? அதாவது மத்தவங்க போன்ல சுவிட்ச் ஆஃப், அரோரா கால் பண்ணா மட்டும் ஓட்டு போகுது. டேய், இது ஒரு மானங்கெட்ட பொழப்பு. இது எச்சத்தனமான ஒரு விஷயம். எனக்கு என்ன சொல்றது தெரியல. வாயில தான் நல்ல வார்த்தை வந்துட போகுதுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலேயே இந்த ஷோவை நம்ம எப்படி பார்த்துருக்கோம், ஆக்சுவலா ஒரு மாதிரி ஜெனியூனிட்டி இருக்குங்க இந்த ஷோல. இந்த ஓட்டுகள்லாம் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அது சுக்குநூறா இந்த சீசன்ல போட்டு கொளுத்துன்னு கொளுத்திட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அப்படி என்னடா உங்களுக்கு, அப்படி என்ன உங்களுக்கு ஈகோ? அதாவது நீங்க பண்ண தப்பை சொல்லிட்டாங்க, அந்த தப்பை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் ஃபினாலே வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. அதுவே நீங்க பண்ண ஒரு சாதனை தான். ஏன்னா அந்த பொண்ணை எப்படி கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்கும் கூட்டு வந்து அரோரா நல்ல கேரக்டர் வைஸ் உண்மையில அந்த பொண்ணு நல்ல கேரக்டர், நான் தப்பே சொல்ல, ஓகேங்களா? இருந்தாலும் அந்த பொண்ணை கிரிட்டிசைஸ் பண்ண ரீசன் வந்து அந்த பொண்ணு வந்து இப்படிப்பட்ட பொண்ணு அப்படி போட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு நீங்க இந்த ஷோக்குள்ள வந்து தூக்கி எடுத்தீங்கன்னு தான் கேட்டது. கலையரசன் என்ன பண்ணிட்டாரோ சொல்லிட்டு ஷோக்குள்ள தூக்கி போடுங்கன்னு தான் கேட்டது. திவாகர் என்ன பண்ணிட்டாருன்னு இந்த ஷோக்குள்ள தூக்கி போடுங்கன்னு தான் கேட்டது. ஸோ இங்க வந்து நீங்க யாரை ரெக்கக்னைஸ் பண்றீங்க? திவாகர் மாதிரி ஒரு 10 திவாகரை உருவாக்குறீங்கடா பைத்தியக்காரங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி 10 அரோராவை நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. இந்த இடத்துல வந்து இவங்க யாரை என்கரேஜ் பண்றதுன்னு இல்லாம ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த சீசன் படுமட்டமா போனதுக்கு இதுதான் ஒரு காரணம் வச்சுக்கோ. நம்மளுக்கே தெரியும், கலையரசன், திவாகர், நந்தினி இந்த மாதிரி ஒரு ஆளுங்களை வந்து தூக்கி உள்ள போட்டு அவங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம மென்டலாக ஒரு ஸ்டேபிளா இருக்க ஆளுங்களானே கன்ஃபியூஸா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஆளுங்களாம் தூக்கி வீட்டுக்குள்ள போட்டாங்க. இந்த அரோரா மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எப்படி வைரல் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு வைரலானா போதும், அப்படிப்பட்ட ஆளை தூக்கி நான் வீட்டுக்குள்ள போடுறோம் நீங்க போடுறீங்க. அதுவும் அந்த பொண்ணே சொல்லுது நிறைய தடவை வீட்டில், எனக்கு இந்த சான்ஸ் ஈஸியாக கிடைச்சிருச்சு, அரோரா ஓகேன்னு அப்படி ஈனு பல்ல வச்சுன்னு கூப்பிட்டானுங்க போல. ஏன்னா அந்த பொண்ணே சொல்லுது ரொம்ப ஈஸியாக கிடைச்சிச்சுங்க எனக்கு இந்த சான்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோ கேவலம் இல்லை பிக் பாஸ். உங்க சேனல் ப்ராடக்ட்டை எத்தனை பேர் கதறிட்டு இருக்கானுங்க, பிக் பாஸ் சான்ஸ் கிடைக்குமான்னு. அவனுங்களாம் கொடுத்துருக்கலாமேடா. எனக்கு ஒன்றும் புரியல. காமன் பீப்புள்லேருந்து ஆளுங்க எடுக்கணும், அதுக்குன்னு இந்த மாதிரி மட்டமான இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து எடுப்பானுங்க எதிர்பார்க்கல. ஏன்னா சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சீசனாவது விஜய் டிவி ப்ராடக்ட் மட்டும் இல்லை வேணாம், அது கூட பார்த்தீங்கன்னா காமனர்ஸ்க்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இவனுங்க காமனர்ஸ் யாரை நினைச்சிட்டாங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நினைச்சிட்டானுங்க. இந்த சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுவாங்கல்ல, அரோரா ஆகட்டும், திவாகர் ஆகட்டும், இவங்கெல்லாம் காமனர்ஸ் நினைச்சிட்டாங்க. தூக்கி அதனால தான் உள்ள விட்டுருக்காங்க. இவங்க பண்ணது வந்து படுமட்டமான வேலை. ஆனா இப்போ ஜஸ்டிஃபை பண்றதுக்காகவே அரோரா டைட்டில் அடிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த ப்ரோமோல எனக்கு வேற ஒன்றும் தோணலைங்க. 2 பேர் கியூட்டா பேசிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த ப்ரோமோ கட்டை எனக்கு பார்க்கும்போது அப்பட்டமா தெரியுது சேனல் ஒரு பயங்கரமான புஷ் கொடுத்து அரோரா கொஞ்சம் கொஞ்சமா மேலே தூக்கிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு டெக்னிக்கல் சைட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க ஓட்டை அடிச்சுட்டு அரோரா ஓட்டை ஏற்றுறாங்க. ஏய் என்னடா பண்ணுறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேர் டைட்டில் வினருக்கு டிசர்விங்கே இல்லை. ஒன்று சபரி, இன்னொன்று அரோரா. ஏன் ப்ரோ சபரி 2 பேருமே பெருசாக ஒன்றும் பண்ணலை. நீங்கள் விக்கல்ஸ் கூட கொடுத்துட்டு போயிடலாம். இதை தான் நான் பல வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அவனாவது அடி வாங்கி மிதி வாங்கியிருக்கான், திவ்யாவது அடி வாங்கி மிதி வாங்கியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல 2 பேரும் பெருசாக ஒன்றும் இல்லைடா. மிச்சர் சாப்பிட்டே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் சபரி, வெங்காய சபரின்னு எத்தனை பேர் தான் வைக்கிறதுன்னு தெரியல. அவனை வந்து டைட்டில் கேரக்டர் நல்ல கேரக்டர் தான், அவனுக்கு உள்ள இருக்க வன்மம் இல்லைன்றீங்களா? சபரிக்கும் வன்மம் இருக்குது. அந்த வன்மத்தை காமிக்காமல் ஒழிச்சு வச்சிருக்கான், கொஞ்சம் நடிச்சு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் சபரி. அவன் கேரக்டர் வைஸ் ஓகே தான், நல்ல பையன் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. இந்த கேமுக்கு என்ன பண்ணான்னு ஒன்று இருக்குல்லடா, அந்த கேமுக்கு ஒன்றுமே பண்ணாத ஒருத்தனை, வெங்காயம் உரிச்சிட்டு வெங்காய செடி வளர்த்த ஒருத்தனை வந்து டைட்டில் வின்னர்னு சொல்கிறீங்கன்னா, டேய் யாரா நீங்க, என்னடா பண்றீங்க நீங்க? உங்க சேனல்ல ஒரு ஷோ பண்ணீங்கன்னா இஷ்டத்துக்கு எப்படி வேணா உங்க இஷ்டத்துக்கு நரேட்டிவ் செட் பண்ணுவீங்களா? மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த ஓட்டிங் அப்பட்டமா வெளிப்பட்டுச்சு, மொத்த பேர் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி மொத்த ஓட்டையும் நீங்க ஸ்டாப் பண்ணுவீங்க? மொத்த பேர் ஓட்டு அது ஃபினாலே வீக்ல இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேலை பண்றதுக்கு இந்த ஷோல வந்து எல்லாத்தையும் இழுத்து மூட்டு அரோரா டைட்டில் வின்னர் அப்படி கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கேம் ஒரு மாதிரி குழப்பி ஒரு மாதிரி கொண்டு போயிட்டே இருக்கானுங்க. எனக்கு எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. யாரு டைட்டில் வின்னர் ஆக போறாங்கன்றது இப்போ தெரியல. நீங்க அன்அஃபிஷியலா நம்பாதீங்க. அன்அஃபிஷியலா இவங்களுக்கு கணக்கே இல்ல. திவ்யாக்கான ஓட்டுலாம் எப்பயோ ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ அந்த ஓட்டு வந்து நீங்க போடவே முடியாது. அந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டு இவனுங்கள பொறுத்த வரைக்கும் வின்னர் அரோரா, ரன்னர் சபரி, அப்படிலாம் வின்னர் சபரி, ரன்னர் அரோரா ஏதோ ஒன்று கொண்டு வர நிறுத்த போறானுங்க. எல்லா ஷாக்ல அப்படியே ஷாக் ரியாக்ஷன் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இந்த விஜய் டிவி பண்ற இந்த மாதிரி ஒரு வேலையை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.